பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள பிணைப்பு. அந்த பிணைப்பு இருந்தால்தான் நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இல்லை, ரொம்ப கான்ஃபிடென்டான பசங்களை நம்ம உருவாக்க முடியும். நம்ம நினைக்கிறது மாதிரி உருவாக்க வேண்டும்னா பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நடுவே ஒரு பிணைப்பு, அழிக்க முடியாத ஒரு பிணைப்பு உருவாக்குறது வேற யாரும் பண்ண முடியாது, நம்மளை தவிர நம்ம தான் உருவாக்கணும். அப்படி பழைய காலத்துல என்னன்னா இப்படி ஒரு ஐடியாவே நம்மளுக்கு தோணுனதே இல்லை. நாங்க பேரண்டா இருந்தப்போ, பேரண்டிங் பண்ணும்போது, எங்க குழந்தைங்க சின்னதா இருந்த போதும் இப்படி ஒரு ஐடியாவே தோணல. ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப குறைவு. பசங்க வந்தோடனே நம்ம பசங்க மேலதான் நம்ம அவங்க கிட்டதான் பேசுவோம், வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. நாங்க சின்னதா இருந்து எங்க அம்மா அப்பா பேரண்டிங் பண்ணும் போதும் அப்படிதான். வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே நம்மளாதான் இருப்போம். அவங்க நம்மளே தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, நம்மகிட்டே தான் எல்லாம் கேட்பாங்க. இப்போ அப்படி இல்லை, நிறைய டிஸ்ட்ராக்ஷன். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க பெற்றோர்கள் குழந்தைகள் ஒரு பிணைப்பை உண்டாக்குவீங்க? நீங்க எப்படி உண்டாக்குறீங்க? எப்படி அந்த பாண்டை கிரியேட் பண்ண முடியும் அம்மாக்கும் குழந்தைக்கும் இல்லை அப்பாவுக்கும் குழந்தைக்கும்னா, ஃபர்ஸ்ட் நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். குழந்தையும் பேரண்ட்டும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு 15 நிமிஷமாவது குழந்தை கூட பேசணும். ஈவினிங் தினம் ஒரு 15 மினிட்ஸ்னு விட்டுட்டு அந்த டைமில் என்ன நடந்தது இல்லை ஏதாவது என்ன வேணுமோ குழந்தை உங்ககிட்ட பேசட்டும். அதை நடுவில் திட்டுறதோ அதை பிளாக் பண்ணுறதோ கூடாது. என்ன வேணால் பேசட்டும். பேசுறது நீங்கள் காது கொடுத்து கேட்கணும். வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, இல்லை நடுவில் நெகட்டிவாக சொல்லக்கூடாது. ஏதாவது அப்படி நெகட்டிவாக சொன்னால் கோவம் தான் வரும் குழந்தைக்கு. உடனே அப்போ நீங்கள் சொல்ல வர்றதை கேட்க கூட போகிறதில்ல. ஸோ கேட்டுக்கணும். அப்புறம் கேட்ட வாட்டி என்ன குழந்தை சொல்லிச்சோ அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க. நீ தானே சொன்ன, இப்படி தானே நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் ரிப்பீட் பண்ணால் அப்போ உங்கள் குழந்தைக்கு புரியும், ஓ நம்ம சொன்னதெல்லாம் அம்மா கேட்டுக்கிட்டாங்க, சும்மா தலையாட்டில் புரியுது, அம்மாவுக்கு நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோன்னு புரியுது அப்படின்னு குழந்தைக்கும் அப்போதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும் குழந்தைக்கும் பேரண்ட்டுக்கும். இந்த மாதிரி ஒரு பாண்டிங் அப்படின்னு நீங்க ஒரு பிணைப்பு உண்டாகணும்னா நம்மளோட இமோஷன்ஸ், நம்ம என்ன ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறத உடனே அங்கே போட்டு உடைக்க கூடாது. கோபம் இல்ல அனுதாபம் அதெல்லாம் வரக்கூடாது. குழந்தை கூட ஃபீல் பண்ணணும். அவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ அதையே நீங்க ஃபீல் பண்ணது மாதிரி சொல்லணும். ஆனா அதே சமயத்துல சில சமயம் தப்பான விஷயங்கள் சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்ட் எனக்கு இன்னைக்கு நோட்டே காமிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க ஐயோ இந்த ஃப்ரெண்டு ரொம்ப மோசம், எப்படி அவ உனக்கு நோட்டை காமிக்காம இருக்க போச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு திரும்ப சொல்லும் போது நம்ம என்ன சொல்லணும்னா, நீனே கவனிச்சு கிளாஸ்ல எழுதியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நம்ம மற்றவங்களை டிபெண்ட் பண்ணாம நாமே நமக்கு செய்யும் போது எல்லாமே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். அண்ட் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீங்க உங்க குழந்தைகிட்ட ஐ லவ் யூ சொல்லுவீங்க? இப்பெல்லாம் பேரண்ட்ஸ் நிறைய தடவை சொல்லுவோம் இல்ல, குழந்தைங்களும் நம்மகிட்ட சொல்லுவோம், நம்மளும் குழந்தைகிட்ட சொல்லுவோம். பழைய காலத்துல அப்படி கிடையாது. என் பேரண்ட்ஸும் எனக்கு சொல்லலை, நானும் அவங்களுக்கு சொல்லலை. எங்க அம்மா அப்பாவும் எனக்கு சொன்னதே இல்லை, நானும் சொன்னதில்லை. ஆனா எப்போதும் நம்மளுக்கு என்ன புரியும்னா நம்ம அம்மா அப்பா நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்காங்க அப்படின்னு. என்னோட டாக்டருக்கும் சன்னுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நாங்களும் அப்படிதான் அப்படின்னு. ஆனாலும் இப்போ உள்ள காலத்துல பசங்களுக்கு பெற்றோர்கிட்ட உள்ள பிணைப்பு எப்படி இருக்குன்னு அவங்களுக்கே சமயத்துல டவுட் வரல. எவ்வளோ கேட்ஜெட்ஸ், நான் பேசிட்டே இருக்கேன், எங்க அம்மா மொபைல தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உண்மையிலே எங்க அம்மா என்னை லவ் பண்றாங்களா? நான் பேசுறேன், எங்க அப்பா சும்மா இருன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் மொபைல்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு, அவருக்கு உண்மையிலே என் மேல அன்பு இருக்கா அப்படிங்கிறது பசங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கும். அதனால இந்த காலத்துல நம்ம கட்டாயம் சொல்ல வேண்டியதா இருக்குது. எனக்கு என் பசங்க எப்பவுமே ஐ லவ் யூ சொன்னதில்லை, நானும் சொன்னதில்லை. ஆனா என்னோட கிராண்ட் சில்ட்ரன் எல்லாருமே ஐ லவ் யூ சொல்லுவாங்க, அண்ட் நானும் சொல்லுவேன். அது இப்போ உள்ள ஸ்டைல் ட்ரெண்ட்.
அது பசங்களுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும், அவங்களுக்கு நம்பிக்கையும் கொடுக்கும். அதனால நம்ம அதை கட்டாயமா சொல்லணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க? குழந்தை நம்மகிட்ட சொல்றப்போ அதுல உடனே கோபப்பட்டா குழந்தையோட பிரெயின் வந்து ஷட் டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க சொல்றதோ ஒரு பாண்டிங்கோ நடக்காது. அது வந்து பயந்து அதுக்கப்புறம் ஒண்ணுமே ஷேர் பண்ணாது. ஸோ கோவப்படுறதும் யூஸ் கிடையாது, பரிதாபப்படுறதும் யூஸ் கிடையாது. ஐயையோ உனக்கு இப்படி ஆயிருச்சே, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு கேட்டா ஐயோ நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு ஹெல்ப்லெஸ் ஆயிரும் குழந்தை. ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணலான்னா, அந்த குழந்தைக்கு எனக்கு புரியுது நீ என்ன ஃபீல் பண்றேன்ட்டு, ஓ இப்படி ஆயிருக்கா எனக்கு புரியுது, நம்ம என்ன செய்யலாம் இதை பத்தி அப்படின்னு நீங்க 2 பேரும் சேர்ந்து அதை பத்தி என்ன செய்யலாம், என்ன பண்ணா அது சரியாகும் அப்படின்னு யோசிக்கிறது தான் கன்ஸ்ட்ரக்டிவ் வே. அதுதான் மோஸ்ட் யூஸ்ஃபுல் அந்த சிச்சுவேஷன்ல. இதுல என்னன்னா, பசங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை வேணும். அவங்க மேல நம்பிக்கை வர்றதுக்கு நம்ம வந்து அவங்கள நம்பணும். நம்ம அவங்கள நம்புறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும். இதை எனக்கு செஞ்சுட்டு வா. காலையில நீங்க வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் சைல்டு கிட்ட இன்னைக்கு மார்னிங் பேப்பர் எடுத்து ஹெட்லைன்ஸ் மட்டும் பார்த்துட்டு எனக்கு சொல்லிடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த சைல்டு யோசிக்கும், ஆமா எங்க அம்மா அப்பா நான் தான் அவங்களுக்கு நியூஸே நான் தான் சொல்றேன் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? அதுதான் அந்த மாதிரி ஒரு ஐடியாவை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா டே டு டே லைஃப்ல உங்க பசங்களுக்கு அம்மா அப்பா நம்மளை நம்புறாங்க அப்படின்னு இருக்கும், நம்மளும் அம்மா அப்பாவை நம்பலாம் அப்படிங்கிறதும் உருவாகும். இதெல்லாம் வந்து சும்மா நம்ம வந்து வெறும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி மட்டும் இல்லை. இது நிறைய புக்ஸ் வாசிச்சு அந்த புக்ஸ்ல நிறைய ரிசர்ச் பண்ணவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஐடியாஸ் தான் சேர்த்து சொல்றோம். ஸோ கடைசியா நம்மளுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு, பெற்றோருக்கும் குழந்தைக்கும் உள்ள பிணைப்பு அதிகமாகணும்னா என்னென்ன பண்ணணும்? ஸ்டெப் ராப்பிங் அப். ஒரு நாளைக்கு 15 நிமிஷமாவது குழந்தைய உங்ககிட்ட பேச விடுங்க. இன்டரப்ஷன்ஸ் இல்லாம பேச விடுங்க. பேசுறப்போ என்ன சொல்லுதுங்கிறத கேட்டுட்டு அதை திருப்பி சொல்லுங்க குழந்தைகிட்ட. ஸோ நீங்க கேட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கிறது குழந்தைக்கு அப்போ தெளிவாகும். அப்புறம் இதனால வர்ற ஃபீலிங்ஸை உடனே காட்டாதீங்க. கோபமோ பரிதாபமோ உடனே காட்டாதீங்க. எனக்கு புரியுது நீ சொல்றது, இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு 2 பேரும் அதுக்குள்ள சொல்யூஷனை யோசிங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைக்கு நான் உன்னை நம்புறேன், நீ இது செய்வ கரெக்டா, நேர்மையா செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால நீ செய்யின்ட்டு நம்பிக்கை வச்சு சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. உங்க கூட கனெக்ட் ஆகி பிணைப்பாகும் உங்க குழந்தை. தினம் உங்க சைல்டுக்கு ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. இன்னைக்கு உள்ள உலகத்துல உள்ள டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல அதை தனியா டைம் எடுத்து சொன்னாதான் குழந்தைக்கு புரியும். ஸோ தினம் சைல்டுக்கு ஐ லவ் யூ சொல்லுங்க, சைல்டும் உங்களுக்கு சொல்லட்டும். ரிமெம்பர், உங்க கூட சைல்டு பாண்ட் ஆகலைன்னா வேற யாரு கூடயாவது பாண்ட் ஆயிரும். ஸோ நீங்க தான் அந்த பிணைப்பை கிரியேட் பண்ணணும்.